இந்தியன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்க ஒரு போர் விமானம் தான் தேஜஸ் MK-1A அப்படிங்கிற போர் விமானம் தான். இது உலக அளவுல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் பார்ட்டிகுலரா நிறைய நாடுகள் இந்தியாட்ட வாங்குறதுக்கு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்தியா உண்மையாவே அவங்க எல்லாத்துக்குமே தயாரிச்சு கொடுக்கறதுக்கான திறமைகள் நம்மகிட்ட இருக்கா? அதை தாண்டி இந்தியாவினுடைய தேவையே அளவுக்கு அதிகமா இருக்கு. ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? இப்போ இந்தியாவினுடைய அந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன அளவில் இருக்கு? இந்தியா இது எப்படி முன்னாடி கொண்டு போறாங்க? இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா மிகப்பெரிய ஒரு போர் விமானத்தை ரொம்ப காலமா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா 4.5 ஜெனரேஷன்ல தேஜஸ் MK-1A அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் தான். ஆக்சுவலா இந்த போர் விமானம் உலக நாடுகளுக்கு, அதுவும் பார்ட்டிகுலரா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நிறைய முக்கியமான பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் பார்ட்டிகுலரா இதுல இருக்க ரேடார் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு. அதுவும் பார்ட்டிகுலரா ஒரே நேரத்தை 64 டார்கெட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ரேடார் எல்லாமே இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்தியாவினுடைய திறமையால கிட்டத்தட்ட 600 to 700 கிலோவினுடைய வெயிட்டை டோட்டலா குறைச்சிருக்காங்க. அதை விட இது நிறைய அட்வான்ஸான வெப்பன்ஸ் எல்லாமே இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய முக்கியமான விஷயங்கள் வெளிநாட்டுல இருந்து நம்ம உள்ள கொண்டு போட்டிருந்தாலும் சரியா சொல்லணும்னா இதுல 65 to 70% எல்லாமே இந்தியாவில் இருக்க எகிப்மெண்டால உருவாக்கப்பட்டது. பேலன்ஸ் இருக்க மட்டும் ஒரு சிலது மட்டும் நம்ம வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாலும் இந்தியா தன்னுடைய திறமையால, அதுவும் பார்ட்டிகுலரா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம கிட்ட இந்த ரஃபேல் ஆகட்டும், மீரஜ் 2000 ஆகட்டும், MiG-29 இந்த மாதிரி நிறைய போர் விமானங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம உடனடியா வெளிநாட்டுல இருந்து வாங்கணும். பட் அது எல்லாத்தையுமே உடச்செறிகிற மாதிரி இந்தியர்கள்ட்டையும் திறமை இருக்கு, எங்கனாலையும் ஒரு போர் விமானத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றதுன்னா அது தேஜஸ் MK-1A அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம். ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு நமக்கு டெவலப் ஆனிச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் நிறைய நம்மகிட்ட இருக்கு. தேஜஸ் MK-2 இருக்கட்டும், AMCF ஆகட்டும், அதாவது TED-BF ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய போர் விமானங்கள் உருவாகிறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கு. ஆக்சுவலா அதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அப்படின்னா இந்த தேஜஸ் MK-1A அப்படிங்கிற இந்த போர் விமானம் தான். ஆக்சுவலா இதை வெளிநாட்டுல நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா அர்ஜென்டினா எங்களுக்கு உடனடியா 15 போர் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடா கேட்கறாங்க. அதை தாண்டி அவங்க இன்னொரு முக்கியமான ஆஃபரும் கொடுக்குறாங்க. C-390 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் இந்தியாவுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு பதிலா நீங்க தேஜஸ் MK-1A எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த தெல்ல தெளிவா உலக நாடுகள் முன்னாடி வச்சிருக்காங்க. அதை தாண்டி இவங்க தான் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிய வருது. அதை தாண்டி எகிப்தும் எங்களுக்கு தேஜஸ் MK-1A போர் விமானம் வேணும், அதை தாண்டி எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்பெஷாலிட்டி நீங்க கம்பல்சரி பண்ணி கொடுக்கணும், MRO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அந்த ஃபெசிலிட்டி நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நம்ம உலக நாடுகள் முன்னாடி இவங்க வைக்கிறாங்க. அதை தாண்டி பிலிப்பைன்ஸ் அவங்களும் எங்களுக்கு தேஜஸ் MK-1A போர் விமானம் வேணும், அதை தாண்டி நீங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு அசம்பிளி நாங்களே பண்ணி கொடுக்குறோம், அதற்கான டெக்னாலஜி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 நாடுகளுமே வாங்கறதுக்கான முதல் படியை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி நிறைய ஒரு 15 to 20 நாடுகள் அடுத்த செட்டப் இந்த சைடு வந்துகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இந்த போர் விமானம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பெரிய போர்களை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ட்ரையல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதற்காக தான் நிறைய நாடுகள் இன்னுமே தாங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு நாடு வாங்கி அதை போர்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து அவங்களுடைய ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 60 நாடுகள் வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா தேஜஸ் MK-1A பிரச்சனை கிடையாது. பட் இதுல இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிக்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய சிக்கலை இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்ம நாட்டுக்கு கிட்டத்தட்ட 150 இருந்து 200 தேஜஸ் MK-1A உடனடியா நமக்கு தேவைப்படுது. அதுக்கு காரணம் நம்ம நாட்டினுடைய படைபலம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஆல்ரெடி 31 இருந்துச்சு, இப்ப 29 ஆயிடுச்சு. மினிமம் நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா
சைனா, பாகிஸ்தான் 2 நாட்டையுமே கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 42 தேவை. பட் இப்போ அவ்வளவு கிடையாது. ஆனா அதை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும்னா அப்படின்னா இங்க இருக்க உடனடி நமக்கு தேவையை நமக்கு பூர்த்தி செய்யறது அப்படின்னா இந்த தேஜஸ் MK1A தான். இது வந்து உடனடியா ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தேதியில கண்டிப்பா இல்ல அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. சரியா சொல்லணும்னா HAL நிறுவனம் தான் இந்த தேஜஸ் போர் விமானத்தை தயாரிக்கிறாங்க. அவங்கனால ஒரு வருஷத்துக்கு 8 போர் விமானங்கள் அவுட் பண்ணி கொடுக்க முடியும், அவுட்புட் எங்கனால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. பட் சரிப்பா இவங்க தான் 8 கொடுக்குறாங்களே, நமக்கு வேற என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த தேஜஸ் போர் விமானத்தினுடைய இன்ஜின். இது எங்கிருந்து வருது? வெளிநாட்டிலிருந்து வருது. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனத்திடம் இருந்துதான் இந்தியாவுக்கு வருது. அவங்க கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் நோக்கிய முன்னாடி எடுத்து வைக்க முடியும். இது வரைக்கும் நம்ம 10 போர் விமானத்தை ஃபுல்லா ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கோம். இன்ஜின் இல்லாத காரணத்தினால அப்படியே ஸ்லோவாயிட்டு வருது. இது வரைக்கும் அவங்க எத்தனை இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சரியா சொல்லணும்னா மார்ச்ல 1, ஜூலைல 1 கிட்டத்தட்ட 2 போர் விமானங்கள் கொடுத்திருக்காங்க. 3வது போர் விமானம் நாங்க வந்து கூடிய விரைவில் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. 2 போர் விமானத்தினுடைய இன்ஜினை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை தாண்டி அவங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஷியூரிட்டியை கொடுக்குறாங்க. என்னன்னா எங்கனால மாசத்துக்கு 2 இன்ஜின் வந்து எங்கனால டெலிவரி பண்ண முடியும். அது நாங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சனாலும் மார்ச் 2026 வரைக்கும் எங்கனால அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேல நாங்க ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நமக்கு தெளிவா சொல்றாங்க. பட் இந்தியா வந்து உடனடியா நம்ம போர் விமானத்தை தேஜஸ் போர் விமானத்தை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தேதியில நிச்சயமா கிடையாது. அது கூடிய விரைவில் நடக்க போகுது. சரி அவங்க வந்து உடனடியா ஃபியூச்சர்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா HAL நிறுவனம் அவங்கனால மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு 8 போர் விமானம் மட்டும் தான் எங்களால தயார் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கு 180க்கு மேல தேவைப்படுது. அதனால இந்தியா வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா நிறைய அடிஷனலான வெவ்வேறு ஊர்ல ஃபெசிலிட்டியை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா HAL நிறுவனம் பெங்களூர்ல 2 லைன் வந்து உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க. அதை தாண்டி நாசிக்ல ஒரு லைனை வந்து கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 3 லைனுமே நம்ம போட்டா நம்மளால ஒரு வருஷத்துக்கு 24 போர் விமானம் நம்மளால கொடுக்க முடியும். அதை தாண்டி இங்க வெளிநாட்டுல எல்லா நாடுகளும் போட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது உடனடியாக சைன் ஆகி நம்ம வந்து அவுட்புட் பண்ணிடுவோமா அப்படி சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கான ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா இங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட 2 to 3 வருஷம் இல்லாம நம்மளால ஒரு போர் விமானத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு காரணம் அப்படின்னா அதனுடைய ரேடார்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வேற மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. வெப்பன் வந்து எங்களுடைய வெப்பனை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல நம்முடைய வெப்பனையே வந்து எங்களுடைய ஹை ரேஞ்ச் மாடல் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையே நிறைய வந்து உள்ள வந்து வைப்பாங்க. அதை தாண்டி லோக்கல் சப்போர்ட் வந்து வேணும். அதாவது நாங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிற ஒரு சில பொருளை நீங்க வந்து எங்களுக்கு வந்து டெக்னாலஜி சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது. இங்க ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு போர் விமானம் ரெடியா இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு சில முக்கியமான டெஸ்டிங் எல்லாமே பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க தெளிவா வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. அதை தாண்டி நிறைய வந்து மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து நிற்கும். இந்த பேமெண்ட் வந்து கம்பல்சரி வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகும். அதன் பிறகு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அந்த போர் விமானம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஓட்ட தெரியும். அதை வந்து வெளிநாட்டு யார் வந்து வாங்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப். ஆக்சுவலா இந்த F-22, F-35 இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் US வச்சிருக்காங்கல்ல, அதை கொண்டு வந்து உடனடியா இந்தியாவில் வந்து நம்ம செட்டப்ல வந்து ரெடி பண்ண முடியுமா? உடனடியா பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதனால அந்த இடத்துலயும் வந்து இந்தியா வந்து போய் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கு. ஆக்சுவலா இத்தனை ப்ராசஸ்மே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த போர் விமானம் அவங்க ஊருக்கு போய் தயார் நிலையில் இருக்கும். இது கிட்டத்தட்ட 3 வருஷம் டைம் எடுக்கும். அதனால இது உடனடியா பாசிபிள் ஆகாது அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த தேஜஸ் MK1A என்னதான் வந்து இந்தியாவில் ஒரு 75% வந்து நம்ம வந்து சொந்தமா தயாரிச்சுட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட
64 முக்கியமான காம்பனன்ட் எல்லாமே வெளிநாட்டில இருந்தா வருது. அதுவும் சரியா சொல்லணும்னா F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின். அது ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது யூஎஸ்ல இருந்து அவங்க தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி ரேடார் வந்து நம்ம உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் வந்து நம்ம சொந்தமா யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் அது வந்து 50வது போர் விமானத்துக்கு அப்புறம் தான் வந்து அது வரும். பட் இப்போ வந்து இஸ்ரேலினுடைய EL-M 2052 AESA ரேடார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடார் தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து இஸ்ரேல் இருந்து தான் வந்து நம்ம கொண்டு வந்து அதன் மூலமா தான் வந்து இப்போ தயாரிச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோ அல்லது இஸ்ரேல் இருந்தோ வந்து கொண்டு வந்து நம்ம வந்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இதுல இருக்க மிசைல் வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரா MK1, ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3 இந்த மாதிரி 3 வேரியண்ட்டை வந்து கொண்டு வரக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம இந்தியாவினுடைய முக்கியமான வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல கிடையாது. அதுவும் பர்டிகுலரா பைத்தான் 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான மிசைல் ஆகட்டும், அதை தாண்டி டெர்பி BVR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் இஸ்ரேல் இருந்து வருது. அதை தாண்டி R-73 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் ரஷ்யாவிலிருந்து வருது. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து நம்ம வெளிநாட்டில இருந்து தான் இந்த முதல் போர் விமானத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15, அதாவது பர்டிகுலரான ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி எஜெக்ஷன் சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் யூகேல இருந்து நம்ம வாங்குறோம். அதை தாண்டி ஃபிளைட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம யூரோப்ல இருந்தோ அல்லது யூஎஸ்ல இருந்தோ நமக்கு ரேட் கன்வீனியன்டான மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி பிரேக் சிஸ்டம் யூஎஸ்ல இருந்து வாங்குறோம். அதை தாண்டி அட்வான்ஸான சென்சார் எல்லாமே நிறைய கண்ட்ரில இருந்து நம்ம தொடர்ந்து வந்து இப்போ ஆர்டர் பண்ணி இந்த போர் விமானத்துக்காக வாங்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இதுல இருக்க முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து யூஎஸ்ல இருந்து இல்ல ஜப்பான்ல இருந்து ரெண்டுல இருந்து முக்கியமா வந்து வாங்குறோம். சரியா மெட்டீரியல் வந்து இந்தியாவில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா 40% காம்போசிட் மெட்டீரியல் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம வெளிநாட்டில இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இத்தனை கண்ட்ரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த தேஜஸ் போர் விமானம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று நம்முடைய நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அதை தாண்டி வெளிநாட்டுக்கும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் இங்க நிறைய பேருக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்னா நம்ம வந்து இங்க நிறைய பெரிய பெரிய அளவுல டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா என்ன பண்ண போறாங்க, கூடிய விரைவில் அந்த ஃபர்ஸ்ட் போர் விமானத்தை எப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.